திரு ஜெகதீஸ்வரன், ஹங் அசம்பிளியா இல்லை அதிமுக பாஜக கூட்டணிக்கும் ஒரு சில போல் ஒப்பீனியன் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க, இல்லை டிஎம்கேக்கு தான் அதிக பாதிப்பு இருக்குது, சிறுபான்மையினர் மக்கள்கிட்ட நான் பேசினேன் அவங்களுக்கு தான் மைனஸில் இருக்குது வாக்கு அப்படின்றாரு. ஸோ என்ன ஒப்பீனியன் போல் என்ன ஒரு டைரக்ஷனை கொடுக்க வாய்ப்பு இருக்கு? அதாங்க அந்த சிறுபான்மையினர்ல பிரியன் சார் கரெக்டா சொல்லிட்டார். 12 இல்லாட்டி 10 ஆரம்பிக்கும், அவ்வளவுதான். இஸ்லாமியர்கள் யாருமே வந்து திமுக விட்டுட்டு எல்லாம் போய் தேவைக்கு வாக்களிச்சிருக்க மாட்டாங்க இவங்க. அதனாலதான் அந்த வக்பு வாரிய மசோதா ஆதம் ரொம்ப பேசி பார்த்தாரு. பட் அதுக்கெல்லாம் மூவ் ஆகல. இன்னொன்னு அவங்க கேட்பாங்கல்ல, திருப்பரங்குன்றத்துல உன்னோட ஸ்டாண்ட் என்ன பண்ண, திருப்பரங்குன்றத்துல நான் வாய் விட்டு தான் இருப்பேன், நான் பேச மாட்டேன், ஆனா இஸ்லாமியர்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க. எப்படி வாக்களிப்பாங்க? ஒரு பிரச்சனை தான் எங்களுக்கு வருது, அந்த ஒரு பிரச்சனையும் கூட நீங்க அதுக்காக வாய் திறந்து பேச மாட்டீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து யோசிக்காம இருப்பாங்களா? இன்னொன்னு, நீங்க ரோமன் கேத்தலிக் கொஞ்சம் டீட்டெயிலாவே பேசுவோம். சிஎஸ்ஐ சர்ச்சஸ் குரூப் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து நோட்டீஸ் அடிச்சு அவங்க சபைகள்ல போய் பிரச்சாரம் பண்ணாங்க, வீடியோட பிரச்சாரம் பண்ணாங்க. நீங்க ரொம்ப ஈஸியா சிறுபான்மை வாக்களை எங்களுக்கு போய் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் விஜய்க்கு போடுவாங்க, அவர் வந்து ஜோசப் விஜய் அப்படி நீங்க நினைக்காதீங்க. நாங்க எங்களுக்கு வந்து தமிழ்நாடு மேல ஒரு தீராத பற்று இருக்கு. நாங்க போற போக்குல வாக்குகள் செலுத்திட்டு போற ஆள் கிடையாது. அரசியலே பேசாத ஒரு நபர் இப்படியே எழுதிருக்காங்க. ஒன்னும் டீட்டெயில் ரொம்ப குறைச்சாலும் சொல்றேன். அரசியலே பேசாத நபர், மக்களுக்கா நிற்காத நபர், எந்த ஸ்டாண்ட் எடுக்காத நபருக்கு நாங்கள் எப்படி வாக்களிப்போம்னு சொல்லிட்டு அவங்க நோட்டீஸ் அடிச்சு வீடியோட விநியோகம் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி நீங்க பொருந்தல்ட்டு போயிடுவீங்களா? சோ அதுவும் நடந்தா இருக்கு. அதனாலதான் நீங்க சிறுபான்மை வாக்குல பெரிய டேமேஜ் ஏற்பட்டிருக்குன்னா அவர் சொல்ற மாதிரி 12 10 ஆரம்பிக்கும், அவ்வளவுதான். அந்த 2% போயிருக்கலாம், தவிர அதை தாண்டி எல்லாம் போயிருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கிடையாது. இன்னொன்னு அவர் சொன்னாரு 70,000 பூத்துல இருப்பீங்க, ஓட்டு கேட்டு ஆள் இல்லைங்க. நான் புதுக்கோட்டையில இருக்கீங்க, ஓட்டு கேட்டு யாருமே வரல. நான் புதுக்கோட்டை ஃபுல்லா சுத்திட்டு இருக்கேன், யாரும் வரல. பல ஊர்ல இதான் நிலைமை. நீங்க வந்து சென்னையில வாக்குகள் இருந்துச்சுங்க. சென்னையில சொல்றேன், நானே பார்த்து போலிங் பூத்ல எக்ஸலண்டா மேனேஜ் பண்ணாங்க, ஆட்கள் இருந்தாங்க, எனக்கு தெரிஞ்ச பசங்களே என்னோட வார்டுகளா இருந்தாங்க, அதெல்லாம் நடந்துச்சு. சென்னையை தாண்டிட்டீங்கன்னா, நீங்க மெட்ரோ சிட்டிஸை தாண்டிட்டு ஊருக்குள்ள போனீங்கன்னா எங்கேயுமே தாவேக்கு ஆட்கள் இல்ல, ஓட்டு கேட்கறதுக்கு ஆட்கள் இல்ல. நம்ம போலிங் பூத்ல 7 பேர் போட்டோம், 8 பேர் போட்டோம். தாவேக்கு எப்பயுமே எப்படி கேட்டீங்கன்னா, அவங்க வந்து அந்த ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரிஸ் போற இதுலயே ஓட்டிடுவாங்க. ஒரு 1.5 கோடி மெம்பர்ஷிப் எங்க இருந்து அந்த ஸ்டோரி வந்து தெரியுமா? இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியா ஒருத்தர் போட்டுட்டு இருக்காரு. இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் நேத்து 1.5 இன்னைக்கு 1.80 போயிட்டாரு. அவரு 1.8 போயிடுச்சுன்னு சொல்லி போடுறாரு. ஒரே நாள் 30 லட்சம். அதுவும் வாக்குகள் எல்லாம் முடிஞ்சு, அதாவது எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இஷ்டத்துக்கு அள்ளி விடுவாங்க. அவங்களுக்கு வட சுட்டு பழக்கம் 400 கோடி, ஒரே நாள் கலெக்ஷன் 147 கோடி, அடுத்த நாள் கலெக்ஷன் 230 கோடி. இதையே வந்து அரசியலே செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க. அதை செய்ய முடியுமா முடியாதாங்கிறது மக்கள் மே 4ஆம் தேதி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்க கேட்டதுல வந்து ப்ரெடிக்ஷன்ஸ்ல நான் சொல்ல, என்னோட ப்ரெடிக்ஷன் இது வந்து சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம். நான் பேசுற வரைக்கும், நான் வந்து பல ஊர்களில் பேசுற வரைக்கும், பல மக்கள்கிட்ட பேசுற வரைக்கும், நான் வந்து ஒரு குறிப்பா கேள்வி கேட்கிறேன். இந்த வாட்டி தாவேக்கான போன வாட்டி யாருக்கு வாக்களிச்சீங்க, இந்த வாட்டி உதயசூரியன் போன வாட்டி யாருக்கு வாக்களிச்சீங்க அப்படிங்கிற கேள்வி கூடுதலா கேட்கின்றேன். அதன் அடிப்படையில் நான் சொல்றேன், நான் வந்து அதிமுக ஓட் பேஸ் பெருசா ஈரோடா இருக்குன்னு நான் நம்புறேன். நான் நினைக்கிறேன். நான் எழுதியெல்லாம் வச்சுக்க சொல்லல, ஆனா வந்து அப்படிதான் இருக்குன்னு வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்குறேன். அந்த ஒரு காரணத்திற்காக திமுக மறுபடியும் இந்த ஆட்சி தொடரும் அப்படின்னு நான் பார்க்கின்றேன். நான் கொடுத்த நம்பர்ஸ் கூட சொல்றேன். 160 வரைக்கும் திமுக 130 பிளஸ் கூட்டணி கட்சிகள் ஒரு 30 சீட்டா வரும் நம்பர். இப்போ ஒண்ணு இல்ல, நீங்க அதிமுக கூட்டணியா பேசுவோம் பாருங்களேன். இப்ப பாஜக எத்தனை சீட்டு ஜெயிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 2 சீட்டு ஜெயிக்குமா, 3 சீட்டு ஜெயிக்குமா? நீங்க 27 சீட்டு வாங்கினாங்க. அவங்க வாங்கினவன எல்லாரும் சொன்னது என்ன? அப்ப அதிமுகவை பாஜகவை எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணிட்டாரு, அவர் முடிச்சுட்டாரு. அவரு வேற யாரும் முடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது வந்து தாவேக்கு முடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, திமுக முடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, சுருக்கி முடிச்சிட்டாரு. போன வாட்டி 11% கட்சியா, இப்ப நீங்க வாக்கு சதவீதம் என்ன பிறகு நீங்க பாருங்க, அது 3% கட்சியா மாறிடும். ஏன்னா மொத்தம் 32 தொகுதியில 33 தொகுதியில தாமரையே நிக்குது. அதை நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க. 3% 4% கட்சி, 3வது பெரிய கட்சியா இருந்த கட்சிய இப்ப 6வது கட்சியா நீங்க நகர்த்திடுவீங்க. நான் என்ன சொல்றேன்னா, 3வது தாவேக, 4வது நாம் தமிழர், 5வது காங்கிரஸ் கூட வரலாம், 6வது கட்சியாக இது மாறிடும். அப்ப அந்த ஸ்பேஸ் யார் எடுத்திருப்பா? அந்த ஓட் பேங்க் யார்? அதிமுக மறுபடியும் எடுக்கிறாங்களா, இல்ல விஜய் அந்த ஸ்பேஸ் எடுக்கிறாரா? யார் எடுத்துருவாங்க கேள்வி இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கிறது. அப்படிதான் அந்த கணக்கெல்லாம் வைத்து பார்க்கும்போது தான் சொல்றேன், எட்ஜ் மோஸ்ட்லி வந்து திமுக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அந்த முடிவுகள் தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பார்க்கிறேன். சரி, திரு மணிகண்டன் சார், எட்ஜ் திமுகவுக்கு தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. பிரியன் சார் விஷயத்தை குறிப்பிட்டாரு, திமுகவுக்கு சிறுபான்மை வாக்குகள் குறையுது, ஆனா அது அதிமுகவுக்கு போல தாவேகாவுக்கு போயிருக்கு. 12 ஆரம்பிச்சவங்க இப்ப 10 ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதிமுக ஒரு பக்கம் வாக்கு வங்கியை தம் பக்கம் ஈர்க்கல, பாஜகவுடைய வாக்கு சதவீதம் 3.5 விழுக்காடு வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குன்றாரு. தேவப்பிரியன், நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த தாவேகாவுக்கு 1 கோடி பேரா 1.5 கோடி பேர் இருக்காங்களா அப்படின்னு இப்ப விவாதம் வந்தப்ப, என்னோட நினைவில் சரியா இருந்தா ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஜெகதீஸ்வரன் தாவேகாவுல கட்சியில் இருந்தார். அப்ப அவரே சொல்லியிருக்காரு 1 கோடி உறுப்பினர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி, அவரே இதை நிறைய டிவில சொல்லியிருக்கிறார். இப்ப சொல்றதை எடுத்துக்கிறதா அப்படின்னு எனக்கு தெரியலீங்க. 2வது, திருச்சபையில நிறைய இடத்துல மதச்சார்பற்ற கூட்டணிக்கு வாக்களிப்போம்னு பாதிரிமார்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பயே முதல் முறையா தமிழகத்துல அதுக்கு எதிர்ப்பு ஏற்பட்டு, இல்ல
திருப்பலி நடத்துறதோட நின்னுக்குங்க, நாங்க யாருக்கு ஓட்டு போடணும்னா இனிமேல் இன்ஃபுளுன்ஸ் பண்ணாதீங்கன்னு பெரிய அளவுல எதிர்ப்பு வந்தது அப்படிங்கிறது அவருக்கு ஜெகதீஸ்வரனுக்கு எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியலீங்க. மோடி இப்படிதாங்க பார்த்தார் முஸ்லிம்கள். சார் இருங்க சார், நீங்க பேசுறப்ப நான் அமைதியா இருக்கேன்ல, கொஞ்சம் இருங்க. கையை உயர்த்துறாரு, அனுமதி தரல. நீங்க கருத்து நிறைவு பண்ணுங்க மணிகண்டன். இல்ல மணிகண்டன் சார், நீங்க கருத்து நிறைவு பண்ணுங்க. அவர் நான் நேரம் தரல, அவருக்கு நான் வாய்ப்பு நான் தரேன். நீங்க கருத்து நிறைவு பண்ணுங்க. போட மாட்டேங்கிறாங்களா, என்ன பண்ணலாம்? சார் பாயிண்ட் டேக்கன். அது அவர் கிளாரிஃபை பண்ணிட்டாரு. சார் இல்ல இல்ல ஒரு கோடி நீங்க போற பக்கத்துல போய் பேசுறீங்க. சார் அவர் கிளாரிஃபை பண்ணிட்டாரு. மணிகண்டன் நீங்க தொடருங்க. அவர் 1 கோடி பேர் நான் சொல்லல, 40 லட்சம் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்றாரு. சரி சரி சரி, பாயிண்ட் டேக்கன். ரெண்டு பேருமே லைவ்ல இருக்கீங்க. நேரம் பற்றாக்குறை. ஏத்துக்கிட்டேன் சார்.